யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பு போதியூடாக இன்றைய தலைப்பு போதி என்ன விடைய பிறப்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்றால், நேற்றைய தினத்திலிருந்து தேசிய ஒருங்கிணைப்பு என்கின்ற ஒரு வாரமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தேசிய ஒருங்கிணைப்பு மாதமாகவும் இது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் தேசிய ஒருங்கிணைப்பு வாரமாக இருந்தால் அடுத்து தொடர்ச்சியாகவே இந்த வாரங்கள் மாதமாக அனுஷ்டிக்கப்பட போகிறது. என்ன அதனுடைய அர்த்தம் என்னென்னால், இந்த நல்லிணக்கத்தை சமாதானத்தை மக்களுக்கு இடையிலே கட்டி எழுப்புதல் தான் அதன் மிக பிரதானமான அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தானே, அப்படி ஒரு திட்டம் தான் இந்த தேசிய ஒருங்கிணைப்பு விடயமும். என்றால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய பிரதேசத்தை எப்படியெல்லாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தது. அதாவது கடற்கரையோரங்களை குழுக்களாக சென்று இன மத மொழி பேதத்தை கடந்து எல்லோருமே சுத்தப்படுத்தினார்கள். அதே போன்று வீதிகளை சுத்தப்படுத்துகின்ற திட்டங்கள், பூங்காக்கள், ஆலயங்கள் என்று சொல்லி பல இடங்களிலே பலவிதமான இந்த துப்புரவு பணிகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆங்காங்கே. அது என்ன ஒரு திட்டம் என்றால், கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் எங்களுடைய பூமியை நாங்கள் புனிதமாக பாதுகாப்பது போன்று எங்களுடைய இலங்கையையும் நாங்கள் புனிதமாக பாதுகாக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு விடயப்பிறப்பாக இருந்தது. அதே போன்று ஒருங்கிணைப்பு என்கின்ற விடயம் இந்த தேசிய ஒருங்கிணைப்பு வாரம் ஏன் கொண்டு வந்திருக்கிறது என்றால், மக்களிடையே எல்லா விதத்திலும் ஒற்றுமை நிலவ வேண்டும், நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும், இன மத வெறுப்புகளை கடந்து நாங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நாடு தழுவிய ரீதியிலே இந்த வாரம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. பால் சமநிலைத்துவம் என்கின்ற ஒரு விடயமும் இங்கே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பால்நிலை வேறுபாடுகளை கடந்து நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று இன்று ஆண்பால் பெண்பால் என்பதற்கு அப்பால் பல விதத்திலே இன்றைய இயற்கையினுடைய அந்த படைப்பிலே பல பாகுபாடுகள் எல்லாம் ஆண்பால் பெண்பாலுக்கு அடுத்து இப்பொழுது நாங்கள் சில வித்தியாசமாக எல்லாம் உணரக்கூடிய மனிதர்களை உணரக்கூடிய தன்மை இருக்கின்றது. அது அங்கீகரிக்கப்படுகின்ற சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு சட்டத்தை பொறுத்தெல்லாம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பால்நிலை சமத்துவத்தை கடந்து எல்லோரையும் நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன ரீதியிலே சரி, மத ரீதியிலே சரி, மொழி ரீதியிலே சரி, எல்லா விதத்திலும் நாங்கள் ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அதிகமாக அந்த ஊடகங்களிலே பார்க்கின்ற பொழுது, செய்தி பரப்புகளை பார்க்கின்ற பொழுது அல்லது நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது, காலி அல்லது புத்தளம் வேறு வேறு இடப்பிரதேசங்களில் இருக்கின்ற சிங்கள சகோதரர்கள் இங்கு முல்லைத்தீவு, கிளிநொச்சி பாதிக்கப்பட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விஜயம் செய்து, அதே போன்று பருத்துறை போன்ற பிரதேசங்களுக்கெல்லாம் விஜயம் செய்து அங்கு எங்களுடைய மக்கள் எவ்வாறான கலாச்சார பண்பியலை பேணுகிறார்கள், எப்படியான உணவு முறைகளை கையாளுகிறார்கள், அவர்கள் காலையிலிருந்து தாங்கள் தூங்குகின்ற நேரம் வரை தங்களுடைய கலாச்சார பிரதிபலிப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் சொல்லி இந்த இளைஞர்களுடன் அந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வாழ்வியலை வாழ்கின்ற ஒரு அழகான தருணங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கணும், பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது இன்று பரவலாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இங்கிருந்தும் எங்களுடைய தமிழ் மாணவர்கள், இளைஞர்கள் அங்கு செல்கிறார்கள். சிங்கள பிரதேசங்களுக்கு சென்று, கிராமப்புறங்களுக்கு சென்று அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய உணவு முறை எப்படி இருக்கிறது, அவருடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, அவருடைய ஆடை அணிகலன்கள் முறைகள், அவர்களுடைய தொழில் வாய்ப்பு, தொழில் முறைகள் எல்லாம் அப்படி எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சென்று அதை கற்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒரு விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறது என்றால், நாம் எல்லோருமே சமத்துவமானவர்களாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும். சண்டை சச்சரவுகள், யுத்தங்கள் அற்று இழந்த பலவற்றை நாங்கள் இழந்து விட்டோம். இனியாவது அந்த ஒரு இழப்பினை சந்திக்காமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லா விதத்திலும் எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்ப முயற்சி கொள்ள வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு தாய் மக்களாக இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சரி, அது திட்டங்கள் எப்படி இருந்தாலும் அது நடைமுறைகளில் வருகின்ற பொழுது நாங்கள் நடந்து கொள்கின்ற விதத்தில் இருக்கிறது. ஆனால் சாதாரணமான ஒரு வாழ்வியலிலே, சாதாரணமாக நாங்கள் இன்று ஒரு குடும்ப அலகிலே எத்தனை பேர் ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறி. பலருடைய ஒற்றுமைகள் இன்று வாழ்க்கையில் வலுவிழந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. முன்னைய காலங்களில் இந்த கூட்டு குடும்பம் என்கிற ஒரு முறை இருந்தது. இன்றும் ஒரு சில இடங்களிலே ஆங்காங்கே இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கூட்டு குடும்பம் என்பதை அரிது. அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு அளவிலே சில குடும்பங்கள் இருக்கிறது. அதை தவிர மற்றபடி இன்று நாங்கள் தனி குடும்பமாகவும் கருக்குடும்பமாகவும் வாழ வழிகிட்டு விட்டோம். அதிலும் இப்போ குறிப்பாக புதிய ஒரு ஃபேஷன், தனி குடும்பம் கருக்குடும்பம் என்பது ஒரு குடும்பம், அப்பா அம்மா ஒரு பிள்ளை 2 பிள்ளை என்ற ஒரு விடயம். இப்ப என்ன செய்கிறார்கள், அதையும் தாண்டி தனி ஒரு வாழ்வியல், அதாவது திருமணம் செய்திருப்பார்கள், கணவன் மனைவியாக இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், இருந்தாலும் தங்களுடைய சுதந்திரத்திற்காக வேலைகளை சொல்லி, அவர்கள் வேலை வேறு மாவட்டமாக இருக்கலாம் அல்லது இன்னொரு தேசத்திலே இன்னொரு பிற ஊர்லேயே இருக்கலாம், அவர்கள் என்ன வந்து போவதெல்லாம் கடினம், பெட்ரோல் பிரச்சனை அதெல்லாம் ஒன்று இருக்கட்டும். ஆனால் சாதாரணமாக இந்த ஒரு ரூமை எடுத்து இருந்து அதிலே சுதந்திரமாக நாங்களே தனி அழகாக வாழ்ந்து விட்டு போவோம் என்கிற ஒரு நிலைமை இன்று இந்த நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, வீட்டுக்காரருக்கு காசு கொடுத்தா சரி,
அவர்கள் பிள்ளைகளுக்கான செலவுகளை நாங்கள் கொடுக்குறோம், பேங்கில் அனுப்புகிறோம், வீட்டுக்காரி பார்த்துக்கொள்வோம், நான் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற நிலைக்கு இந்த தனிப்பட்ட சுதந்திரமாக வாழ்வியல் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது கவலைக்குரிய விடயம். குடும்பம் என்றால் தனியப்பா சமுதாயம், சமூகம் என்கிற ஒரு அடிப்படை அளவு உருவாகும். தனித்து ஒவ்வொருதன்மையை நாங்கள் வாழ வழிக்கிட்டால் எப்படி இந்த உலகம் ஜீரணிக்கும் அது என்பது நாங்கள் புரிந்து கொள்வது இல்லை. என்னுடைய சுதந்திரம் என்பதை மட்டும்தான் எல்லோரும் சிந்திக்கிறோம். ஆகவே இந்த சமூகத்துக்கான சுதந்திரத்தை ஏன் சிந்திக்கவில்லை? ஏன் சமூகமும் எங்களுக்கு அந்த சமூகத்துக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? ஆகவே இன்றைய வாழ்க்கை எதை நோக்கி ஓடுகின்றதுனால் பணம் இருந்தால் போதும் என்ற ஒரு வாழ்வியலை மட்டும்தான் நோக்கி ஓடுகிறது. நான் ஆடம்பரமாக சுதந்திரமாக வாழ்ந்தால் மட்டும் போதும் என்கிற ரீதியில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி இன்றைய வரையறைகள் போய்கொண்டிருக்கின்றது. இன்று செல்லிட தொலைபேசியே உலகமாக எங்களுக்கு மாறிவிட்டது. எது இல்லாவிட்டாலும், சோறு தண்ணி இல்லாவிட்டாலும் நாங்கள் இந்த செல்லிட தொலைபேசி இருந்தால் அதில் நேரத்தை பொழுதுபோக்கு கொண்டு நாங்கள் வாழ்ந்துடுவோம் என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இன்று இருக்கிறது. சாப்பாடு கூட நாங்கள் கவனிப்பதில்லை. எங்களுடைய என்ன சொல்வது ஆரோக்கியத்தை நாங்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஆகவே இந்த ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு எப்படி இன்னும் வளர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை மற்றவர்கள் தெரிந்து அறிந்து அவர்கள் அதை பின்பற்றுவதற்கு அல்லது அவர்கள் பார்த்து வியப்படைவதற்கு அல்லது அவர்கள் இதை பார்த்து இவர்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதற்கு நிற்கின்ற அளவிற்கு நாங்கள் நடைமுறையை காட்ட வேண்டும். ஆனால் அவ்வாறான வாழ்வியல்பு இன்று குறைந்து கொண்டே போகிறது. அவ்வாறான வாழ்வியல் தன்மை இல்லை. எல்லாமே ஒரு ஒரு பண்டிகை வருகிறதுன்னு சொல்லிக்கொள்வோம். வரப்போகிற பண்டிகையாக புது வருடம் இருக்க போகிறது. நாங்கள் எத்தனை பேர் வீடுகளிலே பலகாரம் சுட போகிறோம் என்பது ஒரு கேள்விக்குறி. எத்தனை பேருக்கு பலகாரம் எங்களுடைய பாரம்பரிய பலகாரம் சுட தெரியும் என்பது ஒரு கேள்விக்குறி. அதுதான் மிக முக்கியம். பலகாரம் ரெடிமேடாக விற்கிறது, தெரிந்தவர்கள் சுடுகிறார்கள். வயது முதிர்ந்தவர்கள் இருக்கும் வரை, ஒரு ஜெனரேஷன் இருக்கும் வரை அது வந்து கொண்டு தான் இருக்கும். அடுத்தடுத்த ஜெனரேஷன் குறைந்து கொண்டு தான் அந்த போகும். எங்களுடைய பாரம்பரிய பலகாரம் என்பது என்னென்று தெரியாத காலம் தான் வரப்போகிறது. ஆனால் இப்பொழுது அது இருக்கின்றவர்கள் ஏதோ செய்து கடைகளியாக கொடுத்து அது பொருளாக விற்பனை பண்ணுகின்ற பொழுது வேண்டுகிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு இன்றைய காலத்து இந்த பைத்த முருண்டை, அரியதரம் அல்லது முறுக்கு, இந்த என்ன சொல்வது பலவிதமான பலகாரங்கள் இருக்கிறதான தமிழ் பாரம்பரியங்களிலே. ஆகவே அந்த பால் ரொட்டி இவற்றையெல்லாம் இன்றைய ஜெனரேஷன் சொல்லுவாங்க. பலர் சொல்லிக் கொள்வார்கள், 2K கிட்ஸ் எல்லாம் சொல்வார்கள். இதில் எத்தனை பேருக்கு இதை பலகாரங்களை சுடுவதற்கு தெரியும், அதனுடைய பதம் தெரியும், அதை சுட்டு எங்களை வீட்டு தேவைக்கு பயன்படுத்த தெரியும், அல்லது ஒரு பண்டிகை வந்தால் ஆக்களுக்கு அதை இப்போ கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு எத்தனை பேருக்கு தெரியும் என்றால் தெரியாது. ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால் இவையெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து உருவாக்கப்பட்டவை. வெறும் பகட்டுக்காகவோ அல்லது பலகாரம் முன்னைய காலங்களில் இதுதான் இருந்தது, இதை சுட்டால் சரி, இது இந்த வசதிக்குள் இதைத்தான் சுடலாம், அல்லது இதுதான் எங்களிடம் இருந்தது அதை வச்சு தான் பயன்படுத்தினோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். நெய்யில் அந்த காலத்திலும் நெய் இருந்ததுதான், அந்த காலத்திலும் பட்டர் இருந்ததுதான், அந்த காலத்திலும் தேன் இருந்ததுதான். ஏன் அவர்கள் அதிலே ஒன்றும் செய்யவில்லை, இதிலே செய்தார்கள் என்றால் அது உடல் சார்ந்த ஆரோக்கியமாக இருந்தது. எங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களையும் உணவினுடான ஊட்டத்தையும் வளர்ப்பதாக இருந்தனால் அதை நாங்கள் விசேஷ காலங்களில் உருவாக்கினோம். எங்களை மட்டுமல்லாமல் எங்களை தவிர்ந்து வாழ்கின்ற பிற உயிர்களுக்கான உணவாகவும் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அதனால் நாங்கள் ஆரோக்கியம் சார்ந்து வாழ்வதற்கான அந்த அடிப்படை அழகாக அது அமைந்திருந்தது. ஆனால் இன்று அவ்வாறான உணவு முறைகள் இல்லை. ஆனால் சில பிரதேசங்களில் சில சகோதர மொழிபேசர்களுடைய கலாச்சார அமைப்புகளே இவை இன்றும் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த விளையாட்டு முறைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உடல் உழைப்புக்கான விளையாட்டுகள் தான் முன்னைய காலங்களில் இருந்தது. ஓடி ஆடி விளையாடி உடல் களைத்து உடல் இழைத்து உடலை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான விளையாட்டு வழிமுறைகள் தான் இருந்தது. இந்த முட்டி உடைத்தல், சறுக்கு மரம் ஏறுதல், தலையணை அடி அப்படின்னு சொல்லி சங்கீத கதிர்கள்னு சொல்லி எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உடலுக்கு உழைப்பை தருகின்ற விடயங்கள் இருந்தது. இன்றைக்கு விளையாட்டு முறைகளை என்றாலே ஒன்றுமே இல்லை. சித்திரை புது வருடமா வந்தமா இருந்தமா விளையாடுறமா ரெடிமேடா இருக்கிறத சாப்பிட்டோமா இல்லை போனோமா பீச்சுக்கு போனோமா படத்துக்கு போனோமா, இதுதான். உடல் உழைப்புக்கு அளவில் இல்லை. பீச்சுக்கு போறோம் படத்துக்கு போறோம்னா அங்க என்ன செய்யறோம், இந்த குளிர்பான சோடாக்களை குடித்து உடம்பை நாங்கள் உப்புசமாக்கி கொள்கிறோம். இந்த என்ன சொல்லுகிறோம், இன்றைய குறைக்கின்ற தீனி வகைகள், செயற்கையான பதப்படுத்தப்பட்ட சுவையூட்டப்பட்ட குறைக்கின்ற தீனிகளை சாப்பிட்டு நாங்கள் எங்களுடைய உடலை ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கின்ற நிலைகள் தான் என்று நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை கைவிட்டு விட்டோம். இப்படி எங்களுடைய அந்த ஒற்றுமையை வளர்ப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த அரசில் இந்த இவ்வாறான திட்டங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அதை சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்களும் மற்ற இளைஞர்களுடன் சேர்ந்து மற்ற கலாச்சாரம் பண்பாடுகள் கொண்டவர்களுடைய அந்த பின்பற்றுதல்களை பார்த்து நாங்களும் எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவைகள் இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமாக இருக்குது இல்லையா திவ்யா? நிச்சயமாக. உண்மையிலேயே இந்த பொது நிர்வாகமாக இருக்கலாம், உள்ளூராட்சி அமைப்புகளாக இருக்கலாம்,
எல்லாம் எங்களினுடைய அரசாங்கம் இணைந்து இந்த வாரத்தினை தேசிய ஒருமைப்பாட்டு வாரமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வாரம் நேற்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு 31ஆம் தேதி வரை கொண்டு செல்லப்பட உள்ளதாக இருக்கிறது. இதனுடைய தொனிப்பொருளாக என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நேர்மையான கலாசாரம் தூய்மையான இலங்கை என்ற தொனிப்பொருளின் கீழே இந்த தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் அனுஷ்டிக்கப்பட போவதாக இருக்கிறது. இதனுடைய கருப்பொருள் என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால், அரசு சேவைகளிலே இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்கள் இன மத மொழி வேறுபாடுயின்றி அரசு சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வருகின்ற பொதுமக்களை சமமாக நடாத்த வேண்டும். அங்கே ஒரு மொழி வேறுபாடோ அல்லது பெரும்பான்மை சிறுபான்மை இனம் என்ற பிரிவினையோ அல்லது எந்த பிரிவினைவாதங்களோ அல்லது எந்த வெறுப்புணர்வுகளுமோ இல்லாமல் அவர்களை ஒருமித்த நோக்குடன் சமத்துவமாக நடாத்துதல் என்ற நோக்கத்தின் கீழும் இந்த இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியிலே சரியாக வரியினை பொதுமக்களாக நாங்கள் செலுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் ஒரு பொருளாதார பாங்கிலும் இந்த நேர்மையான கலாசாரத்தை உருவாக்கி தூய்மையான இலங்கையை கொண்டு வருதல் என்ற ஒரு தொனிப்பொருளின் கீழேதான் இந்த தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த உலக நாடுகள் எல்லாவற்றிலையுமே பார்த்தால் நாங்கள் எல்லைகள் கடந்து வாழ்கின்றோம். ஒரு நாட்டுக்குள்ளே பல்லின கலாச்சாரம் பல்லின மொழிகளை பேசக்கூடிய பல்லினங்களை பின்பற்றக்கூடிய பல் மதங்களை கொண்ட நாட்டிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனித்துவமான இனங்களாக இருக்கலாம், கலாச்சாரங்களாக இருக்கலாம், மதங்களாக இருக்கலாம், பண்பாடுகளாக இருக்கலாம் என வேறுபட்ட விடயங்கள் பல்வேறு பேருக்கும் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் மனித நேயத்தினாலும் அன்பினாலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த பிறப்பிலே வாழ்வது என்ற அடிப்படை உரிமை இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமாக சமமான உரிமையிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இங்கே இருக்கக்கூடிய மொழி பிரிவினைவாதங்களாக இருக்கலாம் அல்லது இனப்பிரிவினைவாதங்களாக இருக்கலாம் அல்லது பெரும்பான்மை சிறுபான்மை இனம் என்று இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். அத்தனையையும் கடந்து ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாங்கள் ஒற்றுமையையும் அன்பையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே தான் இந்த தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உண்மையிலேயே இந்த துசியனா குறிப்பிட்டிருப்பது போல முன்னரெல்லாம் இந்த நாடோடிகளாக வாழ்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய முன்னோர்கள் எல்லோருமே ஒரு இடத்திலே கூட்டு குடும்பமாக வாழ்ந்து நிலை பெற்றார்கள். பின்னர் அங்கே உணரப்பட்ட உணவு தேவைகளை கருத்தில் கொண்டு விவசாய யுகம் என்ற ஒன்றை தோற்றுவித்தார்கள். அதன் பிறகு வளர்ந்த வளர்ச்சியினைத்தான் நாங்கள் இன்று பல்கி பெருகி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆக எங்களினுடைய அடிப்படை எதுவாக இருந்தது என்று சொல்லி சொன்னால் இந்த ஒற்றுமை என்ற ஒரு பண்பும் அனைவரையும் மதித்து வாழக்கூடிய அந்த அன்பு என்ற ஒரு அடிப்படையிலையும் தான் நாங்கள் இணைக்கப்பட்டிருந்தோம். இன்றைக்கு இந்த உலகம் பூகோளமயமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்திலேயும் மட்டுமல்ல, இன்றைக்கு இங்கே இருந்து ஹலோ சொன்னால் அமெரிக்காவிலும் ஹலோ ஒன்று கேட்கிறது, இங்கே தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஹலோ ஒன்று சொல்லி கேட்கிறது. ஆக இன்றைக்கு தேசங்கள் கடந்து கடல்கள் கடந்து இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே ஒற்றுமையாக்கக்கூடிய அளவிற்கு இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டாலும் இது ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதா அல்லது இது பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை இந்த கணிசமான காலத்திலே நாங்கள் சீர்தூக்கி பார்த்தாக வேண்டும். உண்மையிலேயே ஒரு பக்கம் இவை இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எங்களுக்கான உறவுகளுக்கான பாலத்தினை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த தவறான தகவல்களை பரப்புதல் அல்லது ஒரு வெறுப்புணர்வு பேச்சுக்களை பேசுதல், பிரிவினைவாதத்தினை தூண்டுதல், சாதி மத வேறுபாட்டினை காட்டுதல் என பல்வேறு வேறுபட்ட நிகழ்வுகளினூடாக எங்களினுடைய பிரிவினைவாத நோக்கினை நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களிலே பிரயோகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த முடிந்தவரை இந்த தூய்மை என்று சொல்லி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொனிப்பொருளின் கீழே சொல்லப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வீட்டினையோ அல்லது உங்களினுடைய சுற்றுப்புற சூழலையோ தூய்மைப்படுத்துவதில்லை, உங்களினுடைய அகத்தினை தூய்மைப்படுத்தி உங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்களோட அன்பு பாராட்டி ஒற்றுமை என்ற ஒரு விடயத்தினை கொண்டு வாருங்கள் என்பதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே எங்களுக்கு இந்த டித்வா பேரிடர் வந்த போது சர்வதேச நாடுகள் சரி அல்லது எங்களினுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய சக நண்பர்களாக இருக்கலாம், சக மனிதர்களாக இருக்கலாம், அனைவர் மீதும் நாங்கள் மனிதநேய பிரயத்தனத்தை காட்டக்கூடியவர்களாக இருந்தோம். ஒரு ஆபத்தின் மீது ஒரு ஆபத்து காலத்தில் அல்லது ஒரு இடர்காலத்தின் போது வரக்கூடிய இந்த பிரயத்தனமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், ஏன் அது ஒரு ஆபத்தான காலத்தில் மட்டும் வருகிறது? அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் இந்த ஒற்றுமையை இந்த ஒருமைப்பாட்டினை ஏற்படுத்தினால் நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது போராக இருக்கலாம்
அல்லது எந்த விடயமாக இருந்தாலும் எங்களால் ஒற்றுமையாக ஒரு இடத்திலே கொண்டு வர கூடியதாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் குடும்ப வன்முறைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மை கால பத்திரிகை செய்திகளை பார்த்தால் தெரியும், இந்த குடும்ப கட்டமைப்பு என்பதே வீழ்ச்சியடைய ஒன்றாக இருக்கிறது. அப்ப சமூக கட்டமைப்பின் அடிப்படை அழகாக இருக்கக்கூடிய குடும்ப கட்டமைப்பிலேயே இன்றைக்கு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சமூக வீழ்ச்சியாக மாறி இருக்கிறது, அது ஒரு தேசியத்தினுடைய வீழ்ச்சியாக மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் அனைவரும் சீர்தூக்கி பார்த்தாக வேண்டும். எனவே முடிந்தவரை மற்றவர்களோடு அன்பு பாராட்டி நன்றாக ஒரு புன்னகையோடு, மெலிவான ஒரு புன்னகையோடு உரையாடி நாங்கள் இந்த ஒற்றுமையை வளர்த்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் சமூக பொறுப்புணர்வான ஒரு சமூகத்தினை உருவாக்கி கொள்வதற்காக முடிந்தவரை நாங்கள் எங்களாலான முயற்சிகளை செய்தாக வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களினுடைய பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு, உங்களினுடைய குழந்தைகளுக்கு முதலிலே இந்த விடயங்களை கற்றுக் கொடுங்கள். வெறுமனே ஒரு புள்ளி அடிப்படையிலான இந்த பரீட்சைகளில் வெற்றி பெறுவது மட்டும் வாழ்க்கை அல்ல. அந்த வட்டத்தினை தாண்டி இந்த சமூகத்தினிலே வாழக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைகள் மாற்றம் பெற வேண்டுமானால் கட்டாயமாக அவர்களுக்கு இந்த ஒற்றுமை, அன்பு, சகிப்புத்தன்மை போன்ற விடயங்களை கூறி கொடுங்கள். அதாவது இன்றைக்கு இந்த மனிதர்களை பாவிக்கின்ற பழக்கம் எங்களிடமே வந்துவிட்டது. இந்த பொருட்களை நம்புகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்களோடு உறவாடுவதை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எனவே இந்த மனிதர்களோடு உறவாடுவதை நாங்கள் கொண்டு வர வேண்டும். பக்கத்து வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு நாங்கள் கதை கொள்ளும். நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் இருப்பது எங்களோட வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதற்கு இந்த பண்டிகை காலங்களாக இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு நாட்களிலுமே முடிந்தவரை இந்த அயலவர்களோடு சரி அல்லது எங்களோடு இருக்கக்கூடிய சக ஊழியர்களோடு அல்லது எங்களினுடைய சக மனிதர்களோடு அன்பு பாராட்ட பழகி கொள்வோம். இந்த ஒற்றுமை தினத்திலே நாங்கள் இந்த நேய சொந்தங்களுக்கு விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு பேருந்திலே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள், அங்கே ஒரு பெண்ணோ அல்லது யாரோ ஒரு பயணி அந்த இடத்திலே நிற்க முடியாத நிலைமை வருகிறது அல்லது ஒரு சீட்டை கொடுப்பது, அது கூட ஒரு சின்ன ஒற்றுமை. சிறிய சிறிய விடயங்களில் இருந்துதான் மாற்றம் உருவாக்கும். சில வேளை உங்களினுடைய அலட்சியம், ஒரு பேருந்திலே பயணிக்கக்கூடிய ஒரு சிறுமி ஒருவருக்கு அங்கே ஒரு பாலியல் ரீதியான சீண்டுதல் ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் அதை பார்த்துவிட்டு எனக்கு ஏற்படவில்லை தான் என்று திரும்பி போவது உங்களினுடைய அலட்சியம் சில வேளை அந்த பெண்ணினுடைய அவசியமாக இருக்கலாம். எனவே இந்த தேசிய ஒருமைப்பாட்டு வாரத்திலே நாங்கள் கூறக்கூடிய விடயம் என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால், இந்த வெறுப்புணர்வுகளை தாண்டி, இந்த ஒரு விருப்பம் இல்லாத சூழலை தாண்டி எங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கான உரிமைகளையும், அது மொழி ரீதியானதாக இருக்கலாம், மத ரீதியானதாக இருக்கலாம், அல்லது அடிப்படையிலே அவர் மனிதராக வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு விடயங்களாக இருக்கலாம், அத்தனை விடயங்களிலும் ஒருமைப்பாட்டினை கொண்டு வருவோம் என்பதனைத்தான் நாங்களும் இன்றைய நாளுக்குரிய வேண்டுகோளாக உங்களிடம் விடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லையா துசியனா? உண்மையிலே. ஆகவே இந்த ஒற்றுமைப்பாடு என்பது எவ்வளவு தூரம் உண்மையானது, தேவையானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களுமே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெற நாங்கள் என்றும் அன்புடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி.